தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதம் தான் பண்ணியிருந்தாங்க வீட்டில் அம்மா. ஸோ அந்த பேலன்ஸ் தேங்காய் இருந்துச்சுல, அதில் வந்துட்டு தேங்காய் போட்டு சாக்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தேன். இது வந்து நான் யூடியூப் வீடியோ பார்த்து ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எங்கள் வீட்டு குட்டி மேடம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி தேங்காய் அந்த பேலன்ஸ் பார்த்த உடனே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ ட்ரையல் பார்த்துருந்தேன். இந்த லாஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு. இந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி அதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் இந்த வாட்டி ட்ரையலுக்கு தான் பண்ணேன், ஆனால் கரெக்டாக வரல. ஸோ நான் அந்த செஞ்சு வச்ச அந்த ட்ரையல் சாக்லேட்டையும் இதோடய மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுத்தேன். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னு வேறு சொன்னாங்க மேடம். நல்லா இருக்கா சாக்கி? நல்லா இருக்கா? எத்தனை சாக்கி சாப்பிட்டீங்க? கரெக்டாக சொல்லு, எத்தனை சாப்பிட்டீங்க? 2 சாக்கி சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கும் வந்து ஆஃபீஸ் போனோம். ஸோ வழக்கம் போல் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் டின்னருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா மதியானம் செஞ்ச சாப்பாடு வந்து காலி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு இன்றைக்கி சாப்பாடு லஞ்சு. ஸோ அது காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது இந்த சேமியா இருந்துச்சு. ஸோ இதை வச்சு ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி தோன்றதெல்லாம் போட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தேன். நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு செஞ்சு கொண்டு போகிற டிஷ்க்கு எதுக்குமே நான் பேர் வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுதோ அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ஏதோ ஒரு கொலாபடி பண்ணி செய்வேன். பட் ஆனால் நிஜமாவே எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ஸ் தானே போடுறோம். ஸோ அதெல்லாம் போட்டு செஞ்சும்போது நல்லா இருக்க மாதிரி தான் தோணும். அது சாப்பிட்டு பார்த்தா ஒரு சிலரும் நல்லா சமையல் பண்ணுற அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பெருமைக்கு சொல்லலை, நிஜமாகவே சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட வழியாடு வந்து செஞ்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கும் வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு குல்ஃபி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ இங்கே ஆஃபீஸில் வந்து ஒரு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு டேவை ரொம்ப சூப்பராக முடிச்சாச்சு. இன்றைக்கி சில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு, மழை பெஞ்சு விட்டுச்சு. ஸோ சூப்பராக இருந்தது கிளைமேட்.